ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு யாராவது புதுசாக கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அப்போதைக்குன்னு போய் என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டும் போவாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்து அதில் உள்ள சில்ல நல்லா கீறிட்டு பின்னாடி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கத்தி வச்சு நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடிசா கட் பண்ணி வச்சதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா துருவி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். துருவன தேங்காய் துருவலை ஏதாவது ஒரு அளவு கப்பா பார்த்து எடுத்து அதுல அளந்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததா இதுக்கு தேவையான வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல நம்ம எந்த கப்ல தேங்காய் துருவலை அளந்தோமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைய விடுங்க. பாருங்க, சூப்பரா வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு அகலமான அடி கனமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. அடுத்ததா நம்ம அளந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். இது நல்லா மெல்ட் ஆகி உருகி கோதுமை மாவு நல்லா வறுத்து வர்றதுக்கு. அதோட கலர் பாருங்க, நம்ம போடும்போது நல்லா ஒயிட் கலர்ல இருந்தது. இப்ப பாருங்க ஓரளவுக்கு அதோட கலர் நல்லா மாறி லைட் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இடையில பத்தலைன்னா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் இடையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். பாருங்க, சூப்பரா நல்ல லிக்விட் மாதிரி கோதுமை நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் துருவலை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலும் ஓரளவுக்கு நல்லா வறுத்து கோதுமை மாவோட சேர்ந்து செட் ஆயிட்டு ஓரளவுக்கு நல்லா உதிரியா வர்ற வரைக்குமே நீங்க இதை நல்லா வறுத்து விடணும். உதிரியா வறுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளப்பாகை எடுத்து வடிகட்டி இதுல ஊத்திடலாம். இப்போ கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பற்றும். நம்ம ஊத்தின வெள்ளப்பாகு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல திக்கா செட் ஆயிட்டு அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்குமே நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு இது நல்லா கட்டியாய் வந்த பிறகு கொஞ்சமா நெய் விட்டு நல்லா அல்வா பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட நமக்கு சைடுல எல்லாம் அந்த நெய் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இருக்கிற வரைக்குமே நீங்க இதை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க, ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நெய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு கடைசியா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும் போது ஓரளவுக்கு நெய் எல்லாம் நமக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல கடாயிலுமே நமக்கு ஒட்டியும் வராது. பாருங்க, பார்க்கவே சூப்பரா செம்மையா இருக்குது. டேஸ்டும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு இதை கடாயை விட்டு செப்பரேட் ஆன பிறகு நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி ஒரு கப்ல போட்டு சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சூப்பரா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு நம்ம செம்ம டேஸ்டா ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வரவங்களும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டு போவாங்க. உங்களுக்குமே ரொம்ப புதுசா செஞ்ச ஃபீல் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.